ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இந்த ட்ரஸ்ட் என்ஜிஓ மூலமெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து காசை கலெக்ட் பண்ணி அதை வந்து வேற விதமாக யூஸ் பண்ணுறாங்க, இல்லை கணக்கில் காட்டாத மணியை இது மூலமாக கணக்கில் காட்டுறாங்க அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்களே, உண்மையில அப்படி நடக்குதா? இருக்கு. இப்போ பண்ணியிருக்கிறாங்களே, காசால பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னா ₹251க்கு பிஎம் மோடி ஸ்கீம்ல ஒரு ஃபோன் தராங்கன்னு ஒரு விளம்பரம் பண்ணி இந்தியா ஃபுல்லா வசூல் பண்ணாங்க. அது எல்லாமே கிரவுட் ஃபண்டிங்கே வித்தவுட் ட்ரஸ்ட் தான். இப்போ இந்த ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பிச்சு ஃபாரின்ல இருந்தெல்லாம் அமௌண்ட் வருது, டொனேஷன் வாங்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்படி எவ்வளோ நாள் வாங்கிக்கலாமா? அது யார் தான் கண்காணிக்கிறாங்க? இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுலாம் சொன்னாங்க, இந்த கேபி பாலாஜி போனப்போ கூட சிஎஸ்ஆர் ஃபண்டு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் போச்சு. அப்போ அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கும் கார்பரேட்ஸுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு போகிறதுக்கு முன்னாடி மொத்தம் 30 லட்சம் என்ஜிஓஸ் ட்ரஸ்ட் இந்தியாவில் இருக்குது. அதில் 16,000 ட்ரஸ்ட்டோட லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் 10 இயர்ஸில். இல்லை இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்புறம் எந்த ஒரு ட்ரஸ்ட்டை நம்பி நாம் எப்படி காசு கொடுக்குறது, அவங்கள எப்படி முழுசாக நம்புறது? வெல்கம் டு மெய்ப்பொருள். இப்போ அகரம் ஃபவுண்டேஷன் இருக்குது, மாற்றம் ஃபவுண்டேஷன் இருக்குது. இப்போ இந்த என்ஜிஓ ட்ரஸ்ட்டுலாம் சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? எதுக்கு எல்லாருமே வந்து ஆகுனா வந்து ட்ரஸ்ட்டு அறக்கட்டளைன்னு சொல்லி அப்படியே ஆரம்பிக்கிறாங்க? ஒருவேளை இந்த ட்ரஸ்ட்டு அறக்கட்டளை மூலமாக கணக்கில் காட்டாத மணியெல்லாம் கணக்கில் காட்டுறதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களோ, உண்மையிலே அப்படிலாம் பண்ணுறாங்களா இல்லையா? இப்போ நாளை பண்ண நம்மக்கிட்ட யாராவது வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு காசு தேவைப்படுது, இந்த அறக்கட்டளைக்கு காசு தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம அதை நம்பி கொடுக்கலாமா? நம்ம காசை உண்மையிலே கரெக்டாக தான் செலவு பண்ணுவாங்களா இல்லையா? இப்படி இந்த என்ஜிஓ ட்ரஸ்ட்டை பற்றி சுற்றி இருக்கிற சில மர்மங்களையும் அட்வொகேட் ஷோயப் அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த என்ஜிஓ ட்ரஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன மாதிரியான மர்மங்கள் நடக்குது, ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த என்ஜிஓ ட்ரஸ்ட்டு சொசைட்டின்லாம் சொல்கிறாங்களே, இதுக்கு என்னதான் வித்தியாசம்? ஸோ மூணுமே ஒரு ஹைவேல போகிற லேண்ட்ஸ், 3 லேண்ட் மாதிரி தான். கடைசியாக போய் சேர்ற இடம் மக்களுக்கு நல்லது செய்கிறது தான். ஸோ அது வேறு ஃபார்மேட்டில் இருக்குது. ட்ரஸ்ட்டுங்கிறது ட்ரஸ்ட் ஆக்ட் கீழே டெடிகேட் பண்ணுறது. சொசைட்டி, இந்த என்ஜிஓஸ் எல்லாமே சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் கீழே வருது. இந்த கம்பெனிஸ் எல்லாமே கம்பெனிஸ் ஆக்ட் கீழே வருது. ஸோ ட்ரஸ்ட்டு யாருனாலுமே கிரியேட் பண்ணலாம். நீங்கள், நான், யாருனாலும் கிரியேட் பண்ணலாம். தனி மனிதனால ஒரு உதவி எவ்வளோ தூரம் வரைக்கும் செய்ய முடியும்? ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அது டேக்ஸ் கட்டாமல் பண்ணணும், மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணணும், டேக்ஸும் தேவையில்லாமல் பண்ணணும்னா ட்ரஸ்ட்டு வருது. ட்ரஸ்ட் ஆக்ட்டை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஒரு ஃபவுண்டரு 2 ட்ரஸ்டி இருந்தால் போதும், நீங்கள் ட்ரஸ்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த என்ஜிஓ, இந்த சேரிட்டி, இயக்கம் இதெல்லாம் வந்து சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டை நீங்கள் பண்ணிக்கலாம். மினிமம் 7 பேர் இருந்தால் நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட் வந்து கம்பல்சரி செக்ஷன் 8ல் நீங்கள் பதிவு பண்ணி கம்பெனிஸ் ஆக்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணால் தான் கம்பெனிஸ் ஆக்ட். ஒரு கம்பெனியாக நான் வச்சிருக்கேன் அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்டில் பதிவு பண்ண கம்பெனி. அதுவும் நீங்கள் 2 பேர் சஜஸ்ட் பண்ணணும். அந்த பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்கணும், யாருமே யூஸ் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த பேர் கொடுப்பாங்க. இது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அதிகம். இல்லை, இப்போ இந்த என்ஜிஓ ட்ரஸ்ட்டெல்லாம் கம்பெனி ஆக்டில் பதிவு பண்ண முடியாது. அதுக்கு தான் தனித்தனி ஆக்ட் இருக்குது. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி காசாக்குன்னு சொல்லி ஃபண்டு கலெக்ட் பண்ணி மோசடி பண்ணிட்டாங்கிறாங்க. அப்போ இந்த ட்ரஸ்ட்டு என்ஜிஓ மூலமெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ணி டோனர்கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ணி அதை வந்து வேறு விதமாக யூஸ் பண்ணுறாங்க, இல்லை கணக்கில் காட்டாத மணியை இது மூலமாக கணக்கில் காட்டுறாங்க அப்படிங்கலாம் சொல்கிறாங்களே, உண்மையிலே அப்படி நடக்குதா? அப்படி நடக்குதான்னு சொல்ல முடியாது, கம்பல்சரியாக சொல்ல முடியாது. ஆனால் இருக்குது. இப்போ பண்ணியிருக்கிறாங்களே, காசால பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் நல்லா கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னா ₹251க்கு பிஎம் மோடி ஸ்கீமில் ஒரு ஃபோன் தராங்கன்னு ஒரு விளம்பரம் பண்ணி இந்தியா ஃபுல்லாக வசூல் பண்ணாங்க. அது எல்லாமே கிரவுட் ஃபண்டிங்கே வித்தவுட் ட்ரஸ்ட் தான். ஆமாம், அது எல்லாரையும் இப்போ நம்ம கொடுத்து ஏமாந்துருக்குறோம். அது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் ஃப்ராடு தான். அந்த கம்பெனிஸ் எல்லாம் மூடிட்டாங்க. பிஎம் கேர் ஃபண்டு கூட நான் கொடுத்தேன் இந்த கொரோனா. ஆமாம், அது கூட ஆடிட் கேட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போச்சு. இது வரைக்கும் அதுக்கு ஆடிட் யாரும் இன்னும் சப்மிட் பண்ணலை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 லட்சம் என்ஜிஓஸ் ட்ரஸ்ட் இந்தியாவில் இருக்குது. அதில் 16,000 ட்ரஸ்ட்டோட லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் 10 இயர்ஸில். இப்போ ரீசெண்டாக 2022லேருந்து 24க்குள்ளே 6,000 என்ஜிஓஸ் ட்ரஸ்ட்டோட ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த 12A ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதில்ல, ஏடிஜி வைக்கிறதில்ல, ஆடிட் பண்ணுறதில்ல, ஃபினான்ஷியல் ஃப்ராடு பண்ணுறாங்க, இந்த பிளாக் மணியை இதை மூலமாக ரூட் பண்ணி ஃபினான்ஷியல் ஃப்ராடு பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி லைசன்ஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டு வராங்க. இல்லை, இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்புறம் எந்த ஒரு ட்ரஸ்ட்டை நம்பி நாம் எப்படி காசு கொடுக்குறது, அவங்கள எப்படி முழுசாக நம்புறது? அதுக்கு தான் அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த பேன் நம்பர் இருக்குது, அந்த ட்ரஸ்ட் பேர் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிவிட்டு கொடுக்கணுன்றது. கண்டிப்பாக ஆடிட் பண்ணணும். ஏடிஜி ஃபார்ம் நீங்கள் வாங்குங்க. ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் டொனேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது டேக்ஸ் சேவிங் தான். நீங்கள் ஏடிஜி ஃபார்ம் இருக்கான்னு கேளுங்க. அதிலே பாதி ட்ரஸ்ட் இது கேன்சல் ஆகிடும். பாதி பேர் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ பாதி கேன்சல் ஆகி போயிடும். நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருக்க ட்ரஸ்ட்டாக பார்த்து நீங்கள் வந்து ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த என்ஜிஓ ட்ரஸ்ட்டெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிற ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதோ கேஸ் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கேஸ் நடந்திருக்கா?
கண்டிப்பாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆன கேஸ் இருக்குது. பச்பன் பச்சாவுன்னு ஒரு ட்ரஸ்ட்டு, அவங்க ஒரு என்ஜிஓ வச்சுருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக வச்சுருக்குறாங்க. அவங்களோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னா இந்த பேரண்ட்லெஸ் சில்ட்ரன்ஸ்லாம் எடுக்கிறது, மென்டல் டிசபிலிட்டி சில்ட்ரன்ஸ்லாம் எடுத்து வளர்க்குறது, அவங்களுக்கு பராமரிப்பு, படிப்பு, எஜுகேஷன், ஹெல்த் எல்லாமே கொடுக்குறது தான். ஸோ 8 இயர்ஸ் கரெக்டாக 7 இயர்ஸ் கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. லாஸ்ட்டாக இந்த கொரோனாக்கு அப்புறம் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் அதிகமாக வந்திருக்கு. ஸோ எவ்ரி இயர் ஆடிட் சப்மிட் பண்ணணும். ஸோ இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 2 வருஷமாக நீங்கள் ஆடிட்டே சப்மிட் பண்ணல, நீங்கள் சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க சப்மிட்டே பண்ணல. அதை எதிர்த்து இவங்க ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கேன்சல் பண்ணுறாங்க. இவங்க அப்பீல் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அங்கேயும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா ட்ரஸ்ட் ஆக்ட் படி நீங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும், உங்களோட ஆடிட்டை எல்லாமே நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும், உங்கள் ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா ட்ரஸ்ட்டை வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வித்தவுட் ஆடிட்டு, வித்தவுட் ஆப்ஜெக்டிவ்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாமல் ட்ரஸ்ட்டை நடத்துனீங்கன்னா அது நடத்த முடியாது. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணலாம். இப்போ இந்த என்ஜிஓ, ட்ரஸ்ட்டு, சேரிட்டி இது எல்லாமே ஒரே வகை தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ நாளப்பின்னு யாராவது என்கிட்ட வந்து ரோட்டில் நிற்கும்போது உங்கள்கிட்டலாம் கேட்டிருப்பாங்க. இப்போ ரோட்டில் நிற்கும்போது, ஒரு பொது இடங்களில் நிற்கும்போது இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் ஒன்று காமிச்சு இந்த என்ஜிஓ, இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படுது, டொனேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் அவங்கள நம்பி எவ்வளோ நாள் டொனேட் பண்ணலாமா, அப்படி டொனேட் பண்ணுற என் காசு கரெக்டாக தான் செலவு பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது நான் எவ்வளோ நாள் டொனேட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத முதன்மையான கேள்வி. 2000 வரைக்கும் நீங்கள் கேஷில் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போச்சிங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மேட்டு தான் இப்போ பண்ண முடியும். எவ்வளோ நாளும் நீங்கள் டொனேட் பண்ணலாம். ஆனால் அது எங்கே செலவு பண்ணுறாங்க, எப்படி செலவு பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அது வந்து ஆடிட் பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் ட்ரஸ்ட் ஆக்டில் என்னென்ன ட்ரஸ்ட் நீங்கள் பதிவு பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஆடிட் பண்ணணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேர் ட்ரஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 2 பேரை வச்சு ஃபவுண்டர் வச்சு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் லீகல் ட்ரஸ்ட்டே கிடையாது. ஈவன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தா கூட லீகல் கிடையாது. எப்போ லீகல் ஆகும்னா செக்ஷன் 12A இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி அதை நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பணம் வாங்குறதுக்கே நீங்கள் எலிஜிபிள். ட்ரஸ்ட் வச்சு சும்மா போய் எடுத்தவங்க கவுத்தன்னு பணம் வாங்க முடியாது. அப்படி அடிக்கடி நிறைய அந்த மாதிரி பார்க்குறோம் பொது இடங்கள்ல. அவங்க எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்களா என்ன? 70 to 80, 90% கிடையாது. அதனால தான் நம்ம நம்பி கொடுத்துட்றோம். நம்ம யாரும் செக் பண்ணுறது இல்லை. இதெல்லாம் யார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ரிஜிஸ்டர் நம்பர் என்ன, டின் நம்பர் என்ன, பேன் நம்பர்னு யார் கேட்க போகிறோம்? ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணனே உங்களுக்கு பேன் நம்பர் கொடுப்பாங்க. அந்த பேன் நம்பர் வச்சு தான் நீங்கள் அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ண முடியும். அக்கௌண்ட்டு கூட ட்ரஸ்ட் பேரில் தான் இருக்கும். ஸோ அந்த மேனேஜபிள் ட்ரஸ்டீஸ் தான் அதை ஹேண்டில் பண்ண முடியுமே தவிர வேறு யாரும் பண்ணவே மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக உத்தரப்பிரதேசில் 25 crores வரி ஏற்பு பண்ணியிருக்கிறாங்க. காசா ஃபண்ட்ஸ் மூலிமா வாங்கி, க்ரௌட் ஃபண்டிங் வாங்கி ட்ரஸ்ட் மூலிமா. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தா அது ட்ரஸ்ட்டே கிடையாது. காமன் அக்கௌண்ட்டில் பப்ளிக் கிட்ட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு, யூடியூப்ல ஷார்ட்ஸ் போட்டு டொனேட் பண்ணுங்க, இந்த மக்கள் அங்கே பாதிக்கப்படுறாங்க, ஃபுட்டு ரிலீஃபுக்காக கொடுங்க, எஜுகேஷனுக்காக கொடுங்கன்னு நாமளும் என்ன பண்ணுறோம், இன்ஸ்டாகிராமில் வர ரீல்ஸை பார்த்துட்டு பரிதாபப்பட்டு கொடுத்துட்றோம். ஸோ அது கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த அமௌண்ட் சென்ட் பண்ணும்போதே ட்ரஸ்ட் பேர் வரும். என்ன ட்ரஸ்ட்டுன்னு பாருங்கள், அதுக்கு பேன் நம்பர் இருக்கும். அந்த டைரெக்டாக நீ வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் இருக்குது. அந்த பேன் நம்பர் போட்டிங்கன்னா என்ன ட்ரஸ்ட் எல்லாமே க்ளீனாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணலாம். இல்லை அப்படி அந்த ட்ரஸ்ட்டு டீட்டெயில்ஸ் வந்துடும். இப்போ நம்ம கொடுக்குற காசு இதுக்கு தான் செலவு பண்ணுறாங்களா, இவ்வளோ கரெக்டாக செலவு பண்ணியிருக்காங்களாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒன்ஸ் அந்த கம்பெனி 12A ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கனாலே எவ்ரி இயர் ஆடிட் பண்ணணும். அவங்கள யார் ஆடிட் பண்ணுவா? இது மினிஸ்ட்ரி ஆஃப் அஃபேர்ஸ். அவங்க ஆடிட் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட் எல்லாம் வந்து ஆடிட் பண்ணுவாங்க. இவங்க கம்பல்சரி கொடுக்கணும். இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணணும், ஐடி ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணீங்கனாலே எவ்ரி இயர் நீங்க வச்சிருப்பீங்க அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பீங்க. நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 80% நீங்க செலவு பண்ணணும். ஒரு வருஷத்துல எவ்வளவு நீங்க கலெக்ட் பண்றீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி வசூல் பண்றீங்கன்னா 80 lakhs நீங்க செலவு பண்ணணும். மிச்ச காசுலாம் நெக்ஸ்ட் ஃபார் அப்கமிங் ஃபார்வர்ட் இயருக்கு வச்சுக்கலாம். இல்ல ட்ரஸ்ட் எம்ப்ளாயிஸ்க்கு நீங்க சேலரி கொடுக்கலாம். ட்ரஸ்ட்டுக்கு செலவா இருக்கும். ஏதாவது இடம் வச்சிருப்பீங்க, ஆஃபீஸ் வச்சிருப்பீங்க, அதுக்கு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டியிருப்பீங்க, போற வர போக்குவரத்து செலவு இருக்கும், வாலண்டியர்ஸ்க்கு நீங்க அன்னைக்கு சேலரி கொடுத்துருப்பீங்க, அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுனால என்னென்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்கு? இந்த வருமான வரி சம்பந்தமா என்னென்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்கு? இதுக்கெல்லாம் வரி கட்டவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி என்னென்ன பெனிஃபிட் இருக்கு? முக்கியமாக இப்போ 80% ட்ரஸ்ட்டுக்கு வந்து 12A ஃபார்மும் கிடையாது. 80Gன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இருந்தால் தான் நீங்கள் டொனேட் பண்ணும்போது நீங்கள் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்க முடியும். டொனேட் பண்ணுறவரும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கலாம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா நீங்கள் டொனேட் பண்ணுறீங்க ஒரு ட்ரஸ்ட்டுக்குன்னா, அதை நீங்கள் உங்களோட ஆடிட்டில் காட்டினீங்கன்னா அந்த 1 lakh டேக்ஸ் கட்ட தேவையில்ல. அது எப்போனா நீங்கள் கொடுக்குற ட்ரஸ்ட்டு வந்து 80Gல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். மேக்ஸிமம் 12Aவில் ரெஜிஸ்டர் ஆகிறதுல 12A பண்ணால் தான் 80G பண்ண முடியும். 12Aவே இல்லாத போது 80Gல பண்ணாத போது எப்படி உங்களுக்கு டேக்ஸ் சேவேஷன் கிடைக்காது. ஸோ டேக்ஸ் நீங்கள் சேவ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கொடுக்குற ட்ரஸ்ட் வந்து 80Gல இருக்கா பாருங்க. 80Gல இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணா டொனேட் பண்ணலாம். அதுக்கு டேக்ஸ் ஃப்ரீ. யாரும் உங்களுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது.
ஓகே. இப்போ வந்து மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்கணும், டொனேஷன் வாங்கணும் அப்படிங்கிறனா, நான் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு தான் வாங்க முடியுமா? இல்ல நான் வந்து இண்டிவிஜுவலாவே வாங்கிக்கலாமா? இண்டிவிஜுவலாக வாங்கவே முடியாது. இண்டிவிஜுவலாக வாங்கினீங்கன்னா நீங்கள் டெப்ட்டாக வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் டெப்ட் கொடுத்துருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இப்போ நீங்கள் தொண்டு நிறுவனம் தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, இண்டிவிஜுவலாக செய்ய முடியாது. அதுக்கு தான் இந்த ட்ரஸ்ட் ஆக்ட், இந்த என்ஜிஓஸ், இந்த சேரிட்டி, இந்த கம்பெனிஸ் ஆக்ட்லாம் கொண்டு வந்தது. இல்லை இப்போ இந்த கேபி பாலெல்லாம் வந்து அவர் ஹெல்ப் பண்ணுறாரு, அதை பார்த்து அவர்கிட்ட இருந்தாங்க நாங்களும் காசு கொடுக்குறோம், நீங்கள் மற்றவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி கொடுக்குறாங்கல்ல, அப்படி இண்டிவிஜுவலாக அவர் யார்ட்டானாலும் காசு வாங்கிக்கலாமா? அப்படி வாங்கினா அது டேக்ஸ் தான். ஓ, டாக்ஸபிள் அமௌண்ட் தான். நீங்கள் எதுக்கு வாங்கினீங்க, ஏன் வாங்கினீங்க, அது எல்லாமே ரீசன் சொல்லணும். எங்கே எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணீங்க, எங்கே அது இன்கம் ஆச்சு, என்னென்ன செலவு பண்ணி எல்லாமே கணக்கு காட்டணும். காட்டிட்டு வருமான வரி ஸ்லாப்ல இல்லைன்னா நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். அதுக்கு தான் இந்த என்ஜிஓஸ் ட்ரஸ்ட்னு ஒரு ஆக்டே கொடுத்து அது மூலிமா உள்ளே வரோம் நம்ம. ஸோ இதனால தான் வந்து நிறைய பேர் அடிக்கடி வந்து இந்த என்ஜிஓ ட்ரஸ்ட்னு சொல்லி உடனே ஆரம்பிக்கிறாங்க, புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஒரு சிக்னலையும் பார்க்கலாம், ஒரு பேப்பர் வச்சுட்டு இந்த என்ஜிஓக்கு கொடுங்க, $5 டொனேட் பண்ணுங்க, 100 வவுச்சர்லாம் தருவாங்க. ஆமாம் ஆமாம், அது எல்லாமே ஃபேக் வவுச்சர்ஸ் தான் மேக்ஸிமம். ஏன்னா எந்த ட்ரஸ்ட்டும் அப்படி வவுச்சர்ஸ்லாம் வைக்க மாட்டாங்க. டைரெக்டாக அவங்க பேன் நம்பர் இருக்கும். இப்போ எல்லாம் டிஜிட்டல் தான். நீங்கள் ₹1 அமிச்சாலும் டிஜிட்டல் தான், எல்லாமே கணக்கு தான். ஸோ ATG ஃபார்ம் வாங்கிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம், உங்களுக்கு டேக்ஸ் சேவ் தான். ஓகே. இப்போ இந்த க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக காசெல்லாம் வாங்குறாங்கல்ல, இந்த இப்போ ரீசெண்டாக பரிதாபங்கள் சேனல் கூட ஒரு இஷ்யூ போச்சு, க்ரௌட் ஃபண்டிங் இஷ்யூ. அந்த மாதிரி ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக யாருனாலும் எவ்வளோ நாள் காசு வாங்கிக்கலாமா? அன்லெஸ் அண்டல் ரெஜிஸ்டர்டாக இருக்கணும். ரெஜிஸ்டர்டு இல்லாமல் நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்க வந்து ஆடிட் பண்ணும்போது மாட்டிப்பாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்போ யார்கிட்ட வந்து ஆடிட் பண்ணுவாங்கலாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு 10 வருஷம் ஆடிட் பண்ணாமலே இருந்திருப்பீங்க, திடீர்னு ஒரு க்ரௌட் ஃபண்ட் பண்ணி திடீர்னு உங்களுக்கு காசு வந்திருக்கும், ஒரு 2 கோடி 3 கோடி ஒரே வருஷத்தில் வந்திருக்கும். அப்போ அங்கே நோட்டபிள் ஆகிடுவீங்க நீங்கள். ஏன்னா உங்கள் ட்ரஸ்ட்டு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, பட் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணல, 12 நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த அக்கௌண்ட் 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா வந்திருக்குன்னும் போது திடீர்னு எப்படி ஒரே வருஷத்தில் எப்படி வரும்? ஸோ அதுக்கு நீங்கள் ஏன் ஆடிட் பண்ணணும்னு சொல்லி மொத்தமாக பெனால்ட்டி போட்டு ஏன் அந்த ட்ரஸ்ட்டே க்ளோஸ் பண்ணுறது கூட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பவர்ஸ் வெஸ்ட் ஆகிருக்கு இந்த ஆக்டில். இப்போ இந்த ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சு ஃபாரின்லேருந்துலாம் அமௌண்ட் வருது, டொனேஷன் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி எவ்வளோ நாள் வாங்கிக்கலாமா? அது யார் தான் கண்காணிக்கிறாங்க? அப்படிலாம் யாருமே வாங்க முடியாது. FCRN ஒன்று இருக்குது, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்னு. இந்த ட்ரஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி இந்த 12A ஃபார்மும் வாங்கியிருக்கணும், அந்த ATGயும் நீங்கள் வாங்கியிருக்கணும். அது வாங்கிட்ட அப்புறம் தான் இந்த ரெகுலேஷன் நீங்கள் வாங்கணும். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு அங்கே வந்து ஒரு 10 crores வருது, உங்கள் தொண்டெல்லாம் பார்த்துட்டு அவங்க கொடுக்குறான்னு சொல்கிறான், டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது, ஸ்ட்ரைட்டாக நியூ டெல்லியில் இருக்க SBI பிரான்ச்சுக்கு தான் வரும். நீங்கள் அந்த ரெகுலேஷன் படி நம்பர் வச்சுருப்பீங்க, அவன் செக் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் உண்மையிலேயே இதுக்கு தான் யூஸ் பண்ணிங்களான்னு பார்த்துட்டு தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களே தவிர டைரெக்டாகவே அங்கேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரவே வராது. அந்த மாதிரி இருக்கிற என்ஜிஓஸும் ரொம்ப 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 கம்மி, 10,000க்குள்ளே தான் இருக்குது இந்தியாவில் மொத்தமாகவே இந்த ரெகுலேஷன் படி வச்சிருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் என்ஜிஓஸ். ஓகே. இப்போ ட்ரஸ்ட்டு என்ஜிஓ அதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த சேரிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன வித்தியாசம்? சேரிட்டி ட்ரஸ்ட்டுங்கிறாங்களே. ஆமாம், சேரிட்டி ட்ரஸ்ட்டுங்கிறது காமன் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலது வந்து ரிலீஜியஸாகவே இருக்கும். இன்ஸ்டியூஷன் கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸாக வச்சுருப்பாங்க. சில ஆசிரமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வச்சுருப்பாங்க. சில முஸ்லீம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் காமனாக நீங்கள் சேரிட்டி யாருக்குனாலும் கொடுக்கலாம், அது காமனாக இருக்கணும். அதை வந்து அந்த சேரிட்டியாக கொடுக்கும்போது அது காமனாக இருக்கும். இல்லை, அதை இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, சேரிட்டின்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும் வச்சிருந்து அது காமனாக யாருனாலும் எவ்வளோ நாளும் கொடுக்கலாம். பட் ரிலீஜியஸாக கொடுத்துட்டிங்கன்னா அது டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது. ஓகே. இப்போ இந்த கம்பெனிஸ் கார்பரேட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எவ்வளோ நாள் செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்லை இந்த CSR ஃபண்டுலாம் சொன்னாங்க, இந்த கேபி பாலா இஷ்யூ போனப்போ கூட CSR ஃபண்டு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் போச்சு. அப்போ அந்த CSR ஃபண்டுக்கும் கார்பரேட்ஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த CSR ஃபண்டு போகிறதுக்கு முன்னாடி இதோட ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் இது வாலண்டியர் ஆக்ட் தான், நீங்கள் கம்பல்ஷன் கிடையாது கொடுக்கணும்னா. ஆனால் இந்தியாவில் மட்டும் இது கம்பல்சரி. கம்பெனிஸ் ஆக்ட் படி 135 செக்ஷன் படி எந்த ஒரு கார்பரேட் கம்பெனி 500 கோடி முதலீடோ இல்லை 1000 கோடி முதலீடோ வச்சு ஒரு இயருக்கு 5 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் வருமானம் ஈட்டி கண்டினியூஸாக 3 இயர்ஸுக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டோட்டல் ப்ராஃபிட்லேருந்து 2% நீங்கள் வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணணும். அதாவது ஒரு சமூகத்துக்கு எஜுகேஷனோ ஹெல்த்தோ மெடிக்கலோ என்விரான்மெண்டல் காசஸ்க்காக கொடுக்கணும். அது யாருக்கு கொடுக்கணும்னா ரிஜிஸ்டர்டு என்ஜிஓஸ் ட்ரஸ்ட்டுக்கு தான் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல் பர்சன் நீங்கள் தனியாக எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தர முடியாது. ரிஜிஸ்டர்டு என்ஜிஓஸுக்கும் அவங்களுக்கு தான் தர முடியுமே தவிர வேறு யாருக்கும் தர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கோடி இருக்குன்னு வைங்களேன், 2% எவ்வளோ வரும்? 4-5 லட்ச ரூபா வரும் பேர் மினிமம். அது நீங்கள் வந்து உங்களோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி
சம்பளம் கொடுக்கறது சம்பாதிக்கிறது மட்டும் கார்பரேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. சோஷியல் காஸ்க்காகவும் நீங்கள் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்தியன் கவர்மெண்ட் அது கம்பல்சரி பண்ணிடுச்சு. ஸோ அந்த ஆக்டில் கம்பல்சரி நீங்கள் கொடுத்தாகணும். இல்லை அவங்க வந்து சம்பாதிக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் தனியாக கட்டிடுவாங்க மொத்தமாக. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி சொசைட்டியில் போய் பண்ணுறாங்க? இங்கே வச்சு அந்த கார்பரேட் நடத்துகிறாங்கல்ல. ஸோ இங்கே இருக்கிற கண்ட்ரியில் இருக்கிற பீப்புள்ஸுக்கு நீங்கள் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ணீங்க, சர்வீஸ் என்ன பண்ணீங்க? அதுக்காக இங்கே இருக்கிற வளங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த மக்களுக்கு என்ன பண்ணுறீங்க? ஸோ எஜுகேஷன்லையோ ஹெல்த்லையோ என்விரான்மெண்ட்லையோ எதுலேயோ ஒன்று சப்போர்ட் பண்ணணும். இல்லை அப்படி டாடா குரூப்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஆமாம். இல்லை அப்படி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பண்ணுறாங்க. இல்லை இப்படி மக்களுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறது போக மக்களுக்கு இப்படி நல்லது பண்ணுறது மூலமாகவும் அவங்களுக்கு வேற என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு கேட்குறேன். இல்லை இதன் மூலமாக ஏதாவது வரி இல்லை இதில் டாக்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் கேட்க முடியாது. ஆல்ரெடி நீங்கள் டாக்ஸ் கட்ட போய் டோட்டல் ப்ராஃபிட்டில் தான் நீங்கள் 2% கட்டணும். அதான் இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. 500 கோடி இல்லைனா 1000 கோடி முதலீட்டில் இருக்கணும். கன்சிக்யூட்டிவாக 3 இயர்ஸ் வந்து 5 crores மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும். ஆடிட் சப்மிட் பண்ணி 5 crores மேலே இருந்தால் அதுலேருந்து 2%. அது 5 crores இருக்கலாம், 100 crores வரையும் இருக்கலாம். அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 states தான் இண்டஸ்ட்ரீஸ் அதிகம். அதில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. ஸோ போன வருஷம் மட்டும் 35,000 crores சிஎஸ்ஆர் ஃபண்ட் இந்தியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு என்ஜிஓஸ்க்கும் ட்ரஸ்ட்டுக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக செயல்படுத்தினோம்னாலே எஜுகேஷன் ஹெல்த் என்விரான்மெண்ட் எல்லாம் இந்தியா வந்து டாப் லெவலில் இருக்கும். அப்போ இந்த ஃபண்டெல்லாம் வந்து கரெக்டாக செயல்படுத்தினாலே எல்லா இடங்கள்லையும் கரெக்டாக இருக்கும், வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தமிழ்நாடு 3rd பிளேஸில் இருக்குது. ஓகே. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதிகமாக இருக்குது, சிப்காட் அதிகமாக இருக்குது, எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் ஓரளவு கவர் பண்ணிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கோ அங்கெல்லாம் சிஎஸ்ஆர் ஃபண்ட் அதிகமாக இருக்கும். ஓகே. இப்போ இந்த என்ஜிஓ ட்ரஸ்டெல்லாம் அவங்களுக்கு வர்ற காசை வச்சு அவங்களாவே நல்லது பண்ணாலும் இல்லை சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக நல்லது பண்ணாலும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊரில் 5 டாய்லெட் கட்டுறோம், ஆனால் அவங்க 3 டாய்லெட் தான் கட்டியிருக்காங்க. கணக்கு காட்டினது வந்து 5 டாய்லெட்னு சொல்லி கணக்கு காட்டிடுறாங்க அந்த ஃபண்டு மூலமாக. இப்போ அதை நம்ம எப்படி கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்களா செலவு பண்ணியிருக்காங்களா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஃபண்டை அவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள பற்றி நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது? அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் பெனால்ட்டி? ஸோ எல்லா ட்ரஸ்ட்டு என்ஜிஓ கம்பெனிஸ் எல்லாமே ரிஜிஸ்டர்டு தான். ஆமாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரஸ்ட்டில் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு சொல்கிறீங்க, 5 டாய்லெட் கட்டிட்டு 3 டாய்லெட் தான் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா அது எந்த சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்ககிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அதாவது என்ஜிஓவோ இல்லை ட்ரஸ்ட்டாவோ எங்கே பதிவு பண்ணியிருக்காங்களோ அந்த ஆஃபீஸில் அங்கே நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் கேட்கலாம். இந்த ட்ரஸ்ட்டோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஆடிட் கேட்கலாம். ஸோ மேக்ஸிமம் யாரும் ஆடிட் ஃபைல் பண்ணுறதில்ல. அப்படி இருக்கும்போதே நீங்கள் ஆடிட் கேட்டிங்கனாலே தெரிஞ்சிடும் 5 டாய்லெட் எவ்வளோ செலவாகுது, என்னென்ன பில் ஓச்சஸ்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்துக்கலாம். இஃப் இன்கேஸ் அங்கே தரல அப்படின்னாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு டைரெக்டாக ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ இல்லை ஆன்லைன் வெப்சைட்லேயே அவங்க கம்ப்ளைண்ட் போர்ட்டல் இருக்குது, அங்கே கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா டைரெக்டாக ஹைகோர்ட், நியரஸ்ட் ஹைகோர்ட் உங்கள் ஜூரி செக்ஷனில் எது இருக்கோ அங்கே நீங்கள் அப்ரோச் பண்ணி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனுக்கு பொதுநல வழக்கு போட்டிங்கன்னா அங்கே எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆடிட் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் ரிஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட் டீட்ஸ் எல்லாருமே ஆடிட் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வாங்கி பார்க்கலாம். இஃப் இன்கேஸ் அதில் ஏதாவது ஃப்ராடு நடந்துருந்துச்சு அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கூட கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஃபாரின்லேருந்து ஃபண்டு வாங்கி அதை மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா? ஆல்ரெடி நம்ம சொன்னோம், ஃபாரின்லேருந்து டைரெக்டாக ஃபண்டு வாங்க முடியாது, எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு வந்து தான் இங்கே வரணும். ஸோ அதோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருப்பாங்க, இவங்க என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்க, போனாங்க வந்தாங்க செஞ்சாங்க. ஸோ அங்கே நம்ம அக்கௌண்ட்ஸ் கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். இது எதுவுமே தரலன்னா நீங்கள் டைரெக்டாக ஆர்டிஐ போடலாம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டிஐ போட்டு அந்த பர்டிகுலர் ட்ரஸ்ட்டோட பேரை மென்ஷன் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்ஸ் டேட் எல்லாம் கொடுங்க, எங்களுக்கு ஐடி ஃபைல் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த லாஸ்ட் 2 years ஐடி 1 year ஐடி எல்லாமே நீங்கள் கேட்டு வெரிஃபை பண்ணி உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செலவு பண்ணியிருக்காங்க, செங்கல் இடத்துல வாங்குறாங்க, சிமெண்ட் ஒரு இடத்துல வாங்குறாங்கன்னா பில் வச்சிருப்பாங்க. அதுக்கு ஜிஎஸ்டி கம்பல்சரி இருக்கும். அந்த ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் தட்டி ஜிஎஸ்டி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் இந்த கம்பெனி ரிஜிஸ்டர்ட் கம்பெனியா இல்லையா, இந்த ஜிஎஸ்டி நம்பருக்கு இந்த இன்வாய்ஸ் நம்பர் வந்திருக்கா இல்லையான்னு பார்த்துடலாம். எல்லாமே ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்த்தா வழி இருக்குது. ஆனால் அந்த வழிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டு டைம் எடுத்து சிரத்தை எடுத்து படித்து புரிஞ்சு பண்ணக்கூடிய ஒரு பெரிய வேலையாக இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சாலுமே எதுக்கு வெட்டியாக நம்ம போய் அலைஞ்சு தெரிஞ்சு இதை கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மெனக்கடலுக்கு இது பண்ணிக்கிட்டே வந்து விட்டுருவாங்க. அந்த ஒரு அசால்ட்டுத்தனத்தின் அடிப்படையில் இவங்க இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ இந்த கூமாப்பட்டி தங்கபாண்டி எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு ரீல்ஸ் போட்டு அது வைரலானதுனால அவர் ஏரியாவுக்கு வர வேண்டிய ஒரு நல்ல திட்டங்கள்லாம் வந்திருக்கு, அதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒரு விஷயம் பொது விஷயங்கள் பண்ணணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு பொண்ணுக்கு படிப்பு செலவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், யாரை அணுகுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ ட்ரஸ்ட்டை அணுகி பார்த்தா ஏதாவது நல்லது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இப்போ அந்த என்ஜிஓ ட்ரஸ்ட்டை நான் போய் அணுகி பார்க்கலாமா, நீங்கள் இது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். ஆனால் இந்த என்ஜிஓ ட்ரஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயோ உங்கள் தாலுக்லேயோ எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சம்மந்தப்பட்ட சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போனீங்கனாலே
லிஸ்ட் ஆஃப் ட்ரஸ்ட் என்ஜிஓஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தெரியவே இல்லை, யாருமே தெரியலன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு ட்ரஸ்ட்டுக்கும் ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அகரம் வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன், நாட் ஹெல்த், நாட் என்விரான்மெண்ட்ல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு என்ஜிஓஸ் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு ரோல் இருக்குது. அந்த ரோல் படி உங்களோட ஃபுல்ஃபில்மெண்ட் இப்போ வந்து என்விரான்மெண்டல் காசாக இருக்குது, இந்த இடத்துல வந்து கம்பெனி இருக்குது, அதில் வர கழிவுகள் மூலிமா உங்களுக்கு ஹெல்த்லாம் பாதிக்கப்படுதுன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆப்ஜெக்டிவ் இருக்கிற என்ஜிஓ ட்ரஸ்ட்டோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இது எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க, உங்களுக்கு சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் வருது, நீங்கள் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கிறீங்க, இது கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கவர்மெண்ட் ப்ரையாரிட்டி தான். கவர்மெண்ட் பண்ணணும். அது இப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து அங்கேயும் மனு கொடுத்தலாம் பார்த்துருப்பீங்க, கலெக்டர் வரைக்கும் போயிருப்பீங்க, எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா இது நீங்கள் அணுகலாம். பட் அவங்க நீங்கள் உலுக்கிலாம் கேட்க முடியாது, இதை செஞ்சே ஆகணும் அப்படின்லாம் நீங்கள் கேட்க முடியாது. ஸோ அப்போ அந்த என்ஜிஓ ட்ரஸ்ட்டு சேரிட்டி இது எல்லாமே வந்து ஒரு பொதுநல தொண்டோட மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் ஆரம்பித்து நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், டேக்ஸு கட்டாமல் மக்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக எண்ட் டு எண்ட் ₹1 100 வரைக்கும் கம்ப்ளீட்டாக போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த ட்ரஸ்ட்டு என்ஜிஓ இந்த கம்பெனிஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த என்ஜிஓ ட்ரஸ்ட்டு சேரிட்டி பற்றி, அதுக்குள்ளே என்ன மாதிரியான மர்மங்கள் நடக்குது, என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்குது, அதை வந்து எப்படி நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறாங்க, சிஎஸ்ஆர் ஃபண்டுனா என்ன, இப்படி எல்லா விஷயத்தையும் எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்பு நேயர்களுக்கும் ஒரு தெளிவாக ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ஸோ இதையும் தாண்டி இந்த என்ஜிஓ ட்ரஸ்ட்டு சேரிட்டி சம்மந்தமாக, சிஎஸ்ஆர் ஃபண்டு சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் அதை பற்றி கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோம். நன்றி.